பாலா சார் கதை சொல்லும் போதே வந்து இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரதுக்கு ஒரு 4 மாதம் ஆகும் வரும் அப்படின்னாரு. சீன் எடுக்க போகிறாங்கன்னா 2-3 டேஸாக ஐ வாஸ் இன் தட் மூட். நான் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும் போது இந்த ஆடியன்ஸை எப்படி இதை கனெக்ட் பண்ண ஸ்கிரிப்ட் கனெக்ட் பண்ண போது இதில் நம்ம எப்படி ஆடியன்ஸை நம்ம பர்ஃபார்மன்ஸ் மூலியமாகவும் நம்ம லுக் வைஸும் கம்ப்ளீட்டாக மாற்றி அவங்கள எக்ஸைட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் என்னோட மைண்ட் செட்டாக இருக்கும். டஃப்பான சீன் போயிட்டு ஆக்ஷன் முடிச்சுட்டு வந்திருப்பேன். இட் வாஸ் அ சர்ப்ரைஸ். ஃபேமிலிக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பயங்கர எமோஷனல் ஆகிட்டாங்க. இப்படி ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வீட்லேயும் ரியாக்ட் பண்ணாங்க. எல்லாருமே வெயிட்டிங் பீரியட் ரியலி புஷ்ட் மீ. அண்ட் படம் ரொம்ப தாமதமாக 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. அது வரைக்கும் நான் படம் பண்ணல. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்ன ஆகுன்ற அப்படி டென்ஷன் எல்லாருக்குமே, வீட்லேயும் எல்லாருக்குமே அந்த டென்ஷன் இருந்தது. நாங்கள்லாம் வந்து இப்படியே அந்த டைம் வந்து ரிலீஸ்ன்னு வந்துட்டு நாங்கள் லேப்புக்கு வெளியில் நின்றுட்டுருப்போம். காலையில் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் திடீர்னு அன்றைக்கி ஆகாது. ஸோ இப்படிலாம் ரீமேக்குகளாக வந்துச்சுன்னா சத்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தேர் ஆர் கப்புள் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ் விச் ஐ லைக். பார்ட் 2ன்றது ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிரெக்டர். நம்மளாக வந்து பார்ட் 2 நம்ம இழுக்க முடியாது இல்லை சில விஷயங்கள். ஏன்னா அது எண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்ட் 2 இது அவர் பண்ண வேண்டிய படம் நான் மைண்டில் எடுத்துக்கவே இல்லை. பிகாஸ் அப்புறம் நம்ம பர்ஃபார்மே பண்ண முடியாது. அங்கே ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட், என் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சு தான் இந்த படத்தை கொடுக்குறேன். ஸோ எனக்கு இன்னும் பொறுப்பு ஜாஸ்தியாக இருந்தது. நெகட்டிவான விஷயம் எதுவுமே எனக்கு வரவே கிடையாது. அண்ட் தட்ஸ் வாட் இன்னைக்கு ஆடியன்ஸ் அதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே கண் கலங்கி கிளாப் பண்ணிட்டாங்க ஃபினிஷ் கட் சொன்ன உடனே. அப்போ தான் ஐ ரியலைஸ்ட் ஓகே இதுதான் பாலா சார். Taste the Daily. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். படம் பார்த்தோம் சார், சான்ஸே இல்ல, செம்மையா இருக்கு. அப்படியே ஒரு பாலா ஸ்கிரிப்ட் அப்படின்றத தாண்டி அருண் விஜயோட அந்த பிளேஸ்மெண்ட் வேற மாதிரி இறங்கி உள்ள கிழிச்சிருக்கீங்க. சொல்லுங்க சார். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸோட அந்த ரெஸ்பான்ஸ், தியேட்டரில் போய் பார்த்தது, அவங்க நேராக போய் அவங்க ரெஸ்பான்ஸை நேராக போய் கேட்குறதுன்றது பயங்கர ஒரு பாக்கியம்தான். ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல். அண்ட் எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க பிகினிங்லேருந்து. அப்புறம் எண்டில் அப்படி ஒரு எல்லாரும் டியர்ஸோட வெளியில் வந்தாங்க. எல்லாரும் என்னோட நடிப்பை பற்றி அப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் நாங்கள் எல்லாரும் போட்ட அந்த உழைப்புக்கு கிடைச்ச ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஐ மீன் பெண்களுக்கு வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இந்த படத்துல. இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணுக்காக தான் நீங்க அவ்வளோ மைல்ஸ்டோன் இது பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஏதாவது ஒரு பொண்ணு இல்லை ஒரு தங்கச்சி மார்கள் உங்ககிட்ட வந்து இந்த படத்தை பார்த்துட்டு சொன்ன ஃபீட்பேக் ஏதாவது க்ளோஸ் டு ஹார்ட் ஏதாவது சொல்ல முடியுமா எங்களுக்காக? ஐ ஜஸ்ட் வெண்ட் கமலா தேட்டர் விசிட் போனும்போது ஃபுல்லாக நிறைய ஃபுல் லேடிஸ் க்ரௌடு. ஸோ அப்போ முடிச்சுட்டு வெளியில் வரும்போது, சார் எங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், அப்படி நடிச்சிருக்கீங்க, எங்களோட வாய்ஸாக நீங்கள் வந்து அதை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாலா சார் சொன்னது. ஏன்னா பிகாஸ் தட் வாஸ் சம்திங் ரியலி நைஸ். அண்ட் இப்படி ஒரு விஷயந்தான் சார் நடக்கணும் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க படத்தோட. அண்ட் ரியலி ஹாப்பி. சூப்பர் சார். பொங்கல் வந்துட்டு ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுன்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா நம்ம தமிழர் திருநாள் அந்த டைம்ல நம்ம படம் வெளியில வருது, எல்லாம் குடும்பமா வந்து பார்க்க போறாங்க அப்படின்றது. நாங்க உங்களுக்கு ஒரு புது பேரே வச்சிருக்கோம், பொங்கல் நாயகன் அப்படின்ட்டு. எல்லா பொங்கலுக்கும் ஒரு செலிப்ரேஷன், ஒரு ட்ரீட் எங்களுக்கு கொடுக்குறீங்க. எப்படி இருக்கு? அண்ட் அடுத்து நாங்க வந்துட்டு மிஷன் எப்போ சாப்டர் 2 எதிர்பார்க்கலாம்? அது விஜய் சார் தான் கேட்கணும். கதை ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் சொன்ன மாதிரி அது ஒரு பாக்கியமாக தான் இருக்கு எனக்கு. லாஸ்ட் பொங்கல் மிஷன் ரொம்ப சூப்பராக போணுச்சு. அண்ட் இந்த தடவை வணங்கான், ஐ திங்க் இட் இஸ் சம்திங், அது ஒரு பிளெஸ்ஸிங் தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பமாக நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு இந்த தடவை ஒரு பெரிய பிரேக் எல்லாருக்குமே. ஸோ அது வந்து எல்லாரும் தேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும். அண்ட் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். ஸோ வணங்கான் அந்த மாதிரியான ஒரு குடும்பங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் இது வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா இடத்துலையுமே. அண்ட் இன்னும் போக இன்னும் பெருசாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். சூப்பர் சார். ஆக்சுவலாக வந்து நாங்கள் எப்போவுமே வந்து அருண் சாரை பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமாக பாடியெலாம் வந்து ஃபிட்டாக
நீட்டா வச்சுட்டு செம்ம ஸ்டைலிஷான லுக்ஸ்ல பார்த்திருக்கோம் தடம். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அழகா அப்படியே உங்களுக்கு இன்னும் ஹீரோ அந்த ஒரு ஒரு வில்லனா கூட வந்துட்டு விக்டர் வந்துட்டு ரொம்ப அழகா இருப்பாரு. பட் இந்த படத்துல வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒர்க் அவுட் எல்லாம் கட் பண்ணுங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் நார்மலா ஃபிளாபியா எங்களுக்கு வேணும் அப்படின்லாம் கேட்டபோது உங்களோட அந்த யூஷுவல் பேட்டர்ன்ல இருந்து வெளியில வந்து பண்றது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது? உங்களோட லுக்கை நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டீங்க? இல்ல லுக்கு வந்து பாலா சார் அதை கொண்டு வந்துருவாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் விட மாட்டாரு. பட் இந்த ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் வந்து படத்துல அது தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால ஓகே பண்ண வேணாம், போய் சீக்கிரமா நம்ம திருப்பி கொண்டு வந்துடலாம்னு எனக்கு தெரியும். அடுத்த படத்துக்கு ரெடி ஆயிடலாம், ஒரு 2-3 months ஐ கேன் கெட் பேக். பட் இந்த படத்துக்கு அது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. நிறைய மென்டல் ப்ரிப்பரேஷன் இந்த படம் இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு எல்லாரும் அந்த கேரக்டரை அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா இன்டெப்த் பாலா சார் என்னை வந்து அதில் இன்வால்வ் பண்ண வச்சு அதை புரிய வச்சார், அந்த கதாபாத்திரத்தை புரிய வச்சார். அண்ட் நிறைய லேர்னிங் இருந்தது. ஐ ஹாவ் டு ட்ரெயின் ஃபியூ திங்ஸ். ஸோ அது இன்னைக்கு படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்லாம் இருக்கட்டும் அண்ட் மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஐ ஹேட் டு ட்ரெயின். அதெல்லாமே வந்து ஒரு புது அனுபவம். அண்ட் இன்னைக்கு அது எல்லாரும் அவ்வளோ கொண்டாடும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளியா வந்துட்டு ஒரு ஆக்டர் நடிக்கிறது வந்துட்டு இப்ப இருக்கிற இதுல வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அண்ட் அது யாரும் அவங்க ஈஸியா ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா வந்து அந்த வாய்ஸ் டெலிவரி ஒரு ஹீரோனாலே ஒரு மாஸ் டயலாக் ஒரு 4 இருக்கணும் அப்படின்ற காலகட்டத்துல இல்ல நான் இந்த மாதிரி ஒரு ஃபேஸும் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப சேலஞ்சிங்கா அவுட் அண்ட் அவுட் போய் பண்றது, அதுக்கான ப்ரிப்பரேஷன், அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்றதே ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க? இல்லை பாலா சார் கண்டிப்பாக அதை வந்து வேற மாதிரி ஒன்று காட்டுவார் அப்படின்றது. அண்ட் எனக்கு சேலஞ்சிங்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் சேலஞ்சஸ். ஸோ இது வந்து அதை கடைசி வரைக்கும் அவன் வந்து பேசாமல் இருக்கிறதுன்றது எல்லாமே வி ஹாவ் டு எக்ஸ்பிரஸ். நம்ம எக்ஸ்பிரஷன் மூலியமாகவும் பாடி லாங்குவேஜ் மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் அதில் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அண்ட் அதான் நான் சொன்ன மாதிரி அதுக்கான ப்ரிப்பரேஷன், அதுக்கு இன்டெப்த்தாக உள்ளே போய் ஐ திங்க் நான் நிறைய விஷயங்கள் பார்க்க சொன்னார். ஸோ ஐ வென்ட் டு சர்டன் பிளேசஸ் அண்ட் அவங்கள பார்த்தேன், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்ற அவங்க கூட விஷயங்கள் ட்ராவல் ட்ராவல் பண்ணேன். ஸோ அப்படி தான் வி ஸ்டார்டட் ஆஃப். அண்ட் அதுக்கப்புறம் பாலா சார் கைடன்ஸ் இருந்ததுனால ஐ குட் புல் இட் ஆஃப். பட் இட் வாஸ் சேலஞ்சிங். அண்ட் இப்போ அதை வந்து எப்படி சார் பிச்சு உதறீங்கன்னு நீங்களே சொன்னீங்க. சொல்றேன். ஆமா. ஸோ அதுதான் இட் வாஸ் ஐ திங்க் எங்களுக்கு ஒரு ஆக்டரா எனக்கு கிடைக்கிற அந்த ஒரு திருப்தி வந்து அதுதான். அதுதான். ஏன்னா 3 படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தனுஷ் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் வந்து தூங்கவே இல்லை ஒரு 3 மாசம். அந்த கிளைமேக்ஸ் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளோ இம்பாக்ட் இருந்தது அப்படின்ட்டு. எங்களுக்கே பார்த்துட்டு வரும்போது கிளைமேக்ஸா அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. ஸோ நீங்க அதுல வந்துட்டு டெஃபினட்டா அதை வந்து அந்த ஸ்கின் ஆஃப் த கேரக்டருக்குள்ள போலன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு இது கொடுத்துருக்க முடியாது இல்லையா? உங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருந்துச்சா அதுக்கப்புறம்? யா வெரி மச். எனக்கு அந்த சீன் எடுக்க போறாங்கன்னா 2-3 days ஐ வாஸ் இன் தட் மூட். அண்ட் அது முடிச்சதுக்கப்புறம் படம் எனக்கு பாலசர் கதை சொல்லும் போதே வந்து இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரதுக்கு ஒரு 4 மாதம் ஆகும் வரும் அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரி தான் இட் டுக் மீ 2.5 months டு கம் அவுட் ஆஃப் தட் கேரக்டர். ஏன்னா இப்போ அப்படியே நாங்கள் அதுக்குள்ளேயே இருந்துட்டோம், அது உள்ளே இருக்க வச்சுட்டாரு பாலசர். அண்ட் அதனால தான் அப்படி ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சுது. ஐ திங்க் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆனேன் அந்த கேரக்டரோட. இது கேட்டே ஆகணும். நீங்க வந்து இப்போ அடுத்து உங்களோட லைனப் பத்திலாம் எங்களுக்கு தெரியும், ரெட்டத்தலை அண்ட் அதெல்லாம் இருக்கு. நீங்க ஆல்ரெடி வந்துட்டு மகிழ் திருமேனி சாரோட தடம் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ ஹாவ் அ ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி இந்த டியூவல் ரோலுக்கு. சொல்லுங்க, அந்த ப்ரிப்பரேஷனுக்கு மகிழ் திருமேனி சார் உங்களுக்கு எப்படி ப்ரிப் பண்ணாரு, ஆர் அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு போகுது ரெட்டத்தலைக்கு? இல்லை தடம் வந்து எனக்கு என்ன பெரிய சேலஞ்சுனா லுக் வைஸில் 2 பேரும் ரொம்ப சிமிலராக இருப்பாங்க. பட் அந்த சின்ன சின்ன ஜெஸ்டர்ஸ் அவனுக்குள்ள அந்த வாய்ஸ் மாடுலேஷன், அவன் டைலாக் டெலிவரிஸில் தான் ஐ ஹேவ் டு ஷோ. ஸோ அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு லுக் சேஞ்சுனா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இவன் கவின், இவன் வந்து எழில்னு. பட் அது ஒன்றா இருக்கும் போது தான் இட் வாஸ் அ டாஸ்க். அது வந்து மகிழ் சார் ரொம்ப அழகாக எங்கெங்கே என்னென்ன தேவைன்றது ரொம்ப அந்த மீட்டர் சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இங்கே வந்து நாட் தட் சிமிலர். ரெட்டத்தலையில் வந்து வேற ஒரு விஷயமா இருக்கும். அது எப்படி இட் இஸ் அ வண்டர்ஃபுல் பிளே. திருக்குமரன் ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு.
ஐ திங்க் அது வந்து வாட் நெக்ஸ்ட்னு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் படத்தில். ஸோ அப்படியே வணங்கானுக்கும் அப்படியே ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் வந்து ரெட்டத்தலை. அப்படியா? ஸோ அது ஒரு பயங்கர ஆக்ஷன் பொனான்ஸாவாக தான் இருக்கும் அந்த படம். ஏன்னா அது டைரக்டரே பாத்தீங்கன்னா மான் கராத்தே, அதுக்கப்புறம் கெத்து, ரொம்ப ஒரு மாதிரி கமர்ஷியல் காமெடி அந்த மாதிரி ஜானர்ல எடுத்த ஒரு பர்சன். ரொம்ப நாளா அவர் படம் எடுக்கல. அதுக்கப்புறம் அப்படி ஒரு டைரக்டரோட நான் பண்ணுவேன்னு உங்களை அந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ண வச்சது என்னது? வாட் இஸ் தட் புஷிங் யூ டு? இல்ல, எனக்கு அது ஸ்கிரிப்ட் தான். பிகாஸ் ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆடியன்ஸை பயங்கரமா என்கேஜ் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் இட் brought me. அதுதான் உங்களுக்கு அங்க எல்லா படமுமே ரிலீஸ் ஆகிறது வந்துட்டு அந்த ரிலீஸ் ஆகிற கட்டத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்துட்டு விடாமுயற்சியும் இந்த பொங்கல் ரிலீஸ் ஆக வேண்டியது. நீங்களும் சொன்னீங்க இது போட்டிலாம் இல்லைப்பா, நான் கிளாஷுக்கெலாம் வரல, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் வரதா இருந்தது, மகிழ் சாரும் வரியா வாங்கன்னு தான் சொன்னாருன்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஒரு அஜித் ஃபேனா சொல்லுங்க, ஒரு தலை ஃபேனா உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் விடாமுயற்சி இந்த பொங்கலுக்கு வராது? எல்லார் மாதிரியும் எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. இந்த சென்ஸ் ஒரு எதிர்பார்ப்போட எல்லாரும் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் ஐ ஆல்சோ ஃபெல்ட். வரலன்னும் போது இட் வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட். பட் நிச்சயமாக அது வந்து வரும்போது இட் வில் கிரியேட் அன் இம்பேக்ட் அப்படின்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா மகேஷ் சார் பற்றி எனக்கும் அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அஜித் சார் வில் புல் இட் ஆஃப். ஸோ இட் வில் பி சம்திங் டிஃப்ரெண்ட். நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இது வருத்தமா சந்தோஷமா உங்களுக்கு அப்படின்ட்டு. எனக்கு எப்போதுமே சந்தோஷம். சந்தோஷம். இப்போ எனக்கு என்னன்னா ஐ திங்க் அவங்க வர்றது சந்தோஷம் வராது. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சின்ன லைனப் ஒன்று வச்சிருக்கோம். உங்களோட டைரக்டர்ஸ் வந்துட்டு கிரிட்டிக்கா இல்லை ரொம்ப தட்டி கொடுத்து வேலை பார்ப்பாங்கப்பா, இல்லைன்னா வந்து எங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற டைப்ஸ் தான் அப்படின்ட்டு உங்களோட ஒரு 4 டைரக்டர் எடுத்து வச்சிருக்கோம். குயிக்காக அவங்கள பற்றி, அவங்க ஒரு கிரிட்டிக் இல்லை அவுட் அண்ட் அவுட் கிரிட்டிக், அவங்க வந்து நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஓகே பேக்கப்னு போயிடுவாங்க, அந்த மாதிரியான்றது மட்டும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எஸ்பி ஜனா சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். நாட் அ கிரிட்டிக். நெக்ஸ்ட் வந்துட்டு சேரன் சார். சேரன் சார் கிரிட்டிக் தான். கிரிட்டிக் தான். கிரிட்டிக் இன் த சென்ஸ் இல்லை, அவருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிடுவார், அவ்வளோதான். ஸோ வி ஆல்ரெடி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இப்போ நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் மொத்தம் நீங்கள் இப்போ ஐ திங்க் திஸ் கொஸ்டின் வுட் பி ஃபார் யுவர் டைரக்டர்ஸ். அதுதான் எல்லாமே வந்து இட் வில் பி லைக் எல்லாருமே முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி தான். பிகாஸ் அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட தான் நான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா வந்து தனுஷ் சார்லாம் சொல்லுவார், வெற்றிமாறன் சார் கிட்ட ரியாக்ஷனே வராது, ஓகேவா இல்லையானே எனக்கு தெரியாது, அவர் ஓகேன்னு போயிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைரக்டர்ஸும் இருக்காங்கல்ல? இல்லை, நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து முன்னாடியே வி பிளான். ஏன்னா அது வந்துருச்சுன்னா ஓகே அருண் சூப்பர்னு சொல்கிறது தான். விஜயா இருக்கட்டும், மணி சார் அவர் பார்ப்பார் ஓகே அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ அது எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு விஷயம். நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு ஒரு ட்ரீம் டைரக்டரோட ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபீல்ல இருப்பாங்க. அதுல முக்கியமா வர ரொம்ப குறிப்பிட்ட டைரக்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து மணிரத்னம் சார் தான். நெக்ஸ்ட் வந்து பாலா சார் ஆக்டிங் ஸ்கில்ஸ் எக்ஸிபிட் பண்ணும் அந்த மாதிரி. இதெல்லாம் உங்களோட பிளேட்ல ரொம்ப ஈஸியா ஃபாலோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல யூ ஹார்வெஸ்டட் ஃபார் இட் நினைக்கிறீங்களா? சொல்லுவீங்க. அதுதான் கேக்குறேன். ஐ ரியலி மேனிஃபெஸ்டட். யா. ஸோ அதுதான் இவ்வளோ வருஷம் கழிச்சு அது நடந்துட்டு இருக்கு. எதுவுமே ஈஸியாக கிடைக்காது இல்லையா? ஆமா. ஸோ ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்தது. ஸோ அப்புறம் எனக்கு அந்த டைம் வரும்போது எனக்கு அமைஞ்சது தான். அப்படி அப்படி எல்லாரும் அமைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஐம் ரியலி லக்கி ரைட் நவ் தட் கரெக்டான தருணத்தில் பாலா சார் என்னை டேப் பண்ண விஷயமா இருக்கட்டும், கௌதம் சார் அந்த நேரத்தில் எனக்கு என்ன வந்து என்னோட வேற ஒரு வேர்ஷனை காமிச்ச விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் ஐ திங்க் இது ஒரு பிளெஸிங். அண்ட் ஐ வாஸ் விஷிங் ஃபார் தட் டு ஹேப்பன். அது நடந்துச்சு. சூப்பர். எல்லா ஹீரோவுக்கும் வந்து எடுத்தோன்னே ஏதாவது ஃபால் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு ஏறுபடி இருக்கும். பட் அருண் சாரோட கெரியர்ல மட்டும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று அடிக்கும், திரும்பி இன்னொரு ட்விஸ்ட் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்துட்டு உங்களை இன்னும் பெட்டரா கார் பண்ணிட்டே போகுது. தடையற தாக்கலேருந்து ஆகட்டும், என்ன எறிந்தாலேருந்து ஆகட்டும், ஒவ்வொன்றும் வந்து வித்தியாசமா கார் பண்ணது இல்லையா? அதெல்லாம் நம்ம தலை சொல்ற மாதிரி நானே செதுக்குனதுரான்ற மாதிரி ஒரு விஷயமா, இல்ல வந்துட்டு வாட் இஸ் தட் மேக்கிங் அவ்வளோ சேஞ்சஸ் இன் யுவர் செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட்? அப்போ தான் ஆடியன்ஸை நம்ம எக்ஸைட் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் அதுதான் ஐ கீப் தட் இன் மைண்ட். நான் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும் போது இந்த ஆடியன்ஸை எப்படி இதை ஸ்கிரிப்ட் கனெக்ட் பண்ண போது இதில் நம்ம எப்படி ஆடியன்ஸை நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாகவும் நம்ம லுக் வைஸும் கம்ப்ளீட்டாக மாற்றி அவங்கள எக்ஸைட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் என்னோட மைண்ட் செட்டாக இருக்கும் ஒவ்வொரு படத்துக்கும். அதனால தான் யூஆர் சீயிங் வேரிட் கேரக்டர்ஸ் அண்ட் வேரிட் லுக்ஸ் எல்லாமே வந்து பிகாஸ் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கிரிப்ட் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கணும் அப்படின்றாலும் ரொம்ப பொறுமையாக ஒரு படமாக தான் நான் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் அதனால தான் நினைக்கிறேன். சூப்பர். இந்த ஒரு கேள்விக்கு உங்க பதில் எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க திடீர்னு ஒரு நாள் ஏந்திக்கும் போது யூஆர் டபுள் யுவர் சைஸ்.
அது உங்களோட நைட் மேரா இல்ல ஹாஃப் யுவர் வெயிட் அது உங்களோட நைட் மேரா இருக்குமா? டபுள் யூ சைஸ். வாய்ப்பே இல்ல. அது முடியவே முடியாது. அன்னைக்கே நான் வந்து போட்ட வெயிட்டை வந்து ஐ ஹேட் டு ஷெட். இட் டுக் மீ டைம். ஸ்லோவாக தான், ஏன்னா வெயிட் புஷ் பண்ண முடியல. பிகாஸ் ஒரு 1 இயர் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தனால வெயிட் வந்து இமீடியட்டாக என்னால் வந்து டக்குன்னு வெயிட் அடிக்க முடியல. ஸோ லைட் வெயிட்ஸ்லேருந்து ஆரம்பித்து அப்புறமா ஐ ஸ்டார்டட் புஷ்ஷன். ஸோ அதனால் வெயிட் எல்லாம் போட்டு திருப்பி ரொம்ப வெயிட் போட்டேன்னா இட் வில் பி வெரி நைட் மேர் தான். நைட் மேர் தான் அப்படின்றீங்க. இன்னொரு ஒரு கேள்வி உங்ககிட்ட. ஒரு பெரிய பேனர்ல ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் வருது February மந்த்துக்கு உங்களை கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு ஹீரோ ரோல், ஆனால் ஒரு சின்ன பேனர் தான், பட் ஹை பெய்டு. அதுவும் February கேட்குறாங்க. டேட்ஸ் உங்ககிட்ட இல்லை, ஏதோ ஒன்றுக்கு தான் நீங்கள் கொடுத்தாகணும். எதுக்கு கொடுத்து? பெரிய பேனர் சின்ன பேனர்னு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை என்னன்றது தான் நான் பார்ப்பேன். அண்ட் என்னோட கேரக்டர் நான் சொன்ன மாதிரி என்னோட டெம்ப்ளேட் ரொம்ப சிம்பிள். கதை முக்கியம், அதை வந்து ஆடியன்ஸ் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, எப்படி கனெக்ட் பண்ண போகுது, அதுக்கப்புறம் என்னோட கேரக்டர். அது சின்னதாக பெருசான்றதெல்லாம் தவிர அது எனக்கு என்ன எக்ஸைட் பண்ணும் அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஸோ பேனர் பே அதெல்லாம் வந்துட்டு செகண்டரி கம்ஸ். நம்மளை எக்ஸைட் பண்ணணும், அதுதானே. அதுதான் உங்களுக்கு மெயின். சூப்பர் சார். ஒரு பெரிய லோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணது, விச் இஸ் அ பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் ஒரு ட்ரைவ் ஃபார் யூ டுடே அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, என்னோட வெயிட்டிங் பீரியட். என்னோட படங்கள் நம்ம ஜனனம் டைம் அப்போது தட் வெயிட்டிங் பீரியட் ரியலி புஷ்ட் மீ. அண்ட் படம் ரொம்ப தாமதமாக 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. அது வரைக்கும் நான் படம் பண்ணல. 3 வருஷமாக அந்த படத்துக்காக வெயிட் பண்ணேன். ஸோ அது வந்து ரொம்ப போராட்டங்களுக்கு அப்புறம் வந்துச்சு. இட் வாஸ் லிட்டில் முன்னாடி வந்திருக்கலாமோன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் ப்ராப்பர் ரிலீஸ் இல்லை. ஸோ அந்த டைம் எல்லாம் வந்து இட் புஷ்ட் மீ. அண்ட் ஐ செட் இது நம்ம இடம் கிடையாது, வி ஹாவ் டு புஷ் அவர் செல்ஃப்ஸ் அப்படின்ட்டு இன்னும் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஹார்டர் அண்ட் ஹார்டர். ஸோ அந்த சுச்சுவேஷன் வாஸ் ஐ திங்க் புஷ்ட் மீ மோர் பிகாஸ் ஐ ஃபேஸ்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ் அந்த டைம். இன்னைக்கு வரைக்கும் அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கு? வெரி மச் வெரி மச். ஸோ நிறைய பேனிக் ஆக மாட்டேன். பிகாஸ் நாங்கள்லாம் வந்து இப்படியே அந்த டைம் வந்து ரிலீஸ்ன்னு வந்துட்டு நாங்கள் லேபுக்கு வெளியில் நின்றுட்டுருப்போம். காலையில் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் திடீர்னு அன்னைக்கு ஆகாது. ஸோ இப்படிலாம் பல நாட்கள் நின்னது உண்டு. ஸோ அதெல்லாம் இப்போ ரொம்ப பேனிக் ஆக மாட்டேன். அண்ட் வி ஆர் வெரி ஃபோக்கஸ்ட் அண்ட் கிளியர், ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்த விஷயங்கள். ஒரு ரோல் ஆர் ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு வந்துச்சு, நான் அதை வேணான்னு சொல்லிட்டேன். பட் அது ஸ்க்ரீனை ஹிட்டான விதம் வந்து வேற லெவலில் ஒரு மாசாக இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் தேர் சம்வேர் இன் மை மைண்ட். ரிக்ரெட்னு சொல்ல முடியாது, பட் லைட்டாக ரிக்ரெட் தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? எனக்கு வந்து அது செட் ஆகலைன்னா ஐ டோன்ட் அக்செப்ட் இட். நான் சொன்ன மாதிரி தான். பட் அப்படி ஒன்றும் எந்த கதாபாத்திரமும் நான் வேணான்னு சொல்லி அது பெருசாக ரெக்ரெட் பண்ண மாதிரி இல்லை. ஸோ நல்ல விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. ஏதாவது சொல்ல முடியுமா எங்களுக்காக, நீங்க வேணான்னு சொன்ன ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட்? ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனிவன். ஓகே ஃபைன். ஒரு 3 விஷயம் என்னோட லைஃப் ஹேபிட் நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கவே முடியாது, அது தட் டிஃபைன்ஸ் அருண் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? 3 லைஃப் ஹேபிட்ஸ். பிகாஸ் வி நோ யுவர் என்ன ஆனாலும் நான் ஒர்க் அவுட் பண்ணியே ஆவேன், டயட்ல இருந்தே ஆவேன், அந்த மாதிரி சில விஷயங்கள் யூ ஃபாலோ இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது 3? as you said, work out. ஐ திங்க் அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ரெண்டாவது, ஐ திங்க் மை இன்னர் கட் ஃபீலிங்க்கு நான் ரொம்ப ஐ திங்க் அதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். எல்லாரும் என்ன வேணால் சொல்லலாம், என்ன வேணால் பண்ணலாம், they can give suggestions whatever, பட் இன்னர் கட் ஃபீலிங் ஐ ஹாவ் ஒன் திங். லைக் எப்படி நான் ஒரு என்ன இருந்தால் பண்ணும்போது அந்த இன்னர் கட் சொன்னிச்சோ அன்றைக்கி நைட்டு இல்லை பண்ணேன்னா ஒரு ஹீரோவாக பண்ணிட்டு தொடர்ந்து இத்தனை வருஷம் பண்ணிகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு விஷயம் அப்படியே மாற்றி பண்ணுறோம், ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்ன ஆகுன்ற அப்படி டென்ஷன் எல்லாருக்குமே, வீட்லேயும் எல்லாருக்குமே அந்த டென்ஷன் இருந்தது. பட் அந்த ஒரு இன்னர் கட் சொன்னிச்சு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஐ திங்க் ஐ கிவ் தட் ப்ரிஃபரன்ஸ் டு தம். நைஸ். ஏதாவது ஒரு படம் பார்ட் 2 நான் தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் என்ன படம் சொல்லுவீங்க? பார்ட் 2ன்னு இல்லை, ரீமேக்குகளாக வந்துச்சுன்னா சத்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமல் சாரோட படம். யா, ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஸோ அந்த மாதிரி தேர் ஆர் கப்புள் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ் விச் ஐ லைக். பார்ட் 2ன்றது ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டர். நம்மளா வந்து பார்ட் 2 நம்ம இழுக்க முடியாது இல்லை சில விஷயங்கள், ஏன்னா அது எண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்ட் 2 பண்ணுறது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வனகானில் வந்து அந்த சிஸ்டரோட பாண்டிங் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் இல்லையா? ஸோ எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு
வேற லெவல்ல 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. நிறைய போட்டோஸ்லாம் பார்ப்போம் அடிக்கடி உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல இருந்துலாம். 4 அவங்க சிஸ்டர்ஸ் 2 சிஸ்டர்ஸ். சோ அந்த இது எப்படி இருக்கு அந்த ஒரு இது அது அந்த ஒரு ரெஃபரன்ஸ் எங்கேயாவது வந்துட்டு உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்துட்டு போச்சா? சரி நம்ம தங்கச்சினா நம்ம விட்டுருவோமான்ற மாதிரிலாம் இருந்திருக்கும்ல. கண்டிப்பா இருக்கும்ல. அது அது மனசுக்குள்ள அவங்க இருக்கு. கிட்டலாம் சொன்னீங்களா அந்த டைம்ல? எதுவுமே சொல்லல. எல்லாருமே ஷாக் தான். படம் பார்க்கும்போது யாருக்குமே எதிர்பார்க்கல. இவ்ளோ பண்ணியிருக்கேன்றதே முதல்ல இவ்ளோ பண்ணிட்டு நம்ம வந்து நான் ஃபோன் ஈவினிங் பேசுவேன். கன்னியாகுமரியில தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. அப்படின்னா பல டஃப்பான சீன் போயிட்டு ஆக்ஷன் முடிச்சுட்டு வந்திருப்பேன். பட் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஷூட்? ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, பயங்கரமா இருந்தது. பட் ரொம்ப நான் ஜாஸ்தி சொல்லல. Okay. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏது என்னன்றது. ஸோ அதனால இட் வாஸ் அ சர்ப்ரைஸ். ஃபேமிலிக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. எப்படி ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வீட்லயும் ரியாக்ட் பண்ணாங்க. எல்லாருமே பயங்கர எமோஷனல் ஆயிட்டாங்க. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். என்ன சொன்னாங்க? பிரீதாஹரி மேமா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீதேவி மேமா இருக்கட்டும், என்ன சொன்னாங்க உங்களுக்கு பார்த்துட்டு? லவ் த பிகாஸ் அவங்களாம் ஃபிலிம். தங்கச்சி இல்ல. அதனால நான் கேட்கிறேன் மெயினா. உங்க அக்காமார்கள்லாம் விட இல்ல நான் படம் பண்ணும்போதே வந்து நிறைய சீன்ஸ் எனக்கும் தங்கச்சிக்கும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு நமக்கு தெரியும்ல, அந்த அந்த ஃபீல் வந்துடும் ஓகே. அவங்கள்ட்ட பேசும்போது. பிகாஸ் ரிதுவும் வந்து ஷி வாஸ் லைக் சிஸ்டர், அந்த ரியல் சிஸ்டர் மாதிரி தான் ஐ வாஸ் ட்ரீட்டிங் ஹர். அண்ட் என்னோட பிரதர்லி இதில் தான் அவங்களும் இருந்தாங்க. ஸோ வி வர் கனெக்டட் அந்த படம் முடிகிற வரைக்கும். அண்ட் வெரி ஸ்வீட் கேர்ள். ஸோ அதுதான் உண்மையாக தெரிஞ்சுது. ஏன்னா ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஷீஸ் லைக் மை சிஸ்டர். அண்ட் சில இந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் வரும்போது இன்னும் நமக்கு வந்து நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கிறதுனால அது இன்னும் ஒரிஜினலாக வர ஒரே நேச்சுரலா உள்ளேந்து பொங்கி வருது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹீரோயினுக்கு வந்துட்டு இவ்ளோ ஸ்ட்ராங்கான ஒரு லவ் பிளேஸ்மெண்ட் ட்ராக் ஒன்று இருக்கும் ஃபுல் படத்துல இல்லையா? பசங்க தான் இப்படி ஓடி ஓடி விழுந்து விழுந்து லவ் பண்ணுவாங்க. பட் ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் பெருசா இது பண்ணலனாலும் எனக்கு நீ தான் வேணுன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. அந்த கேரக்டர் ஸ்கெட்சை பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஹவு டிட் யூ ஃபீல் ஆஸ் அ ஹீரோ? சார் எப்போதுமே ஒரு ஸ்ட்ராங் விமன் கேரக்டர் வச்சிருப்பாரு. எல்லா விமன் கேரக்டர்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிவாங்க பளிச்சுன்னு படத்தில். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஷீஸ் அ வெரி ஸ்மார்ட் கேர்ள்னு காமிச்சிருப்பாரு. அண்ட் அவங்களுக்கும் ஒரு நல்ல சைடு இருக்குது. பிகாஸ் ஷீ லைக்ஸ் தெம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்படியான ஒரு விஷயம் இருந்தாலும் இவர் மேலே ஒரு ஒரு அன்பு இருக்குது. அண்ட் ஷி கேர்ஸ் ஃபார் ஹிம், அந்த மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் ப்ளஸ் சிஸ்டர் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர அண்ணனுக்காக அப்படின்ற ஒரு விஷயமா ஒன்று இருக்கும். ஸோ அதனால் ஹீ ஹேண்டில்ஸ் இட் வெரி வெல். அண்ட் ஐ வாஸ் நாட் சர்ப்ரைஸ்ட் பிகாஸ் பாலா சார் படத்தில் அது எப்போதுமே இருக்கும். அண்ட் இந்த படத்தில் இருக்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன். இது எல்லா இன்டர்வியூலையுமே ஒரு கான்ட்ரவர்சி கொஸ்டின் ஆகும், இல்லை உங்களை புல் பண்ணுறதுக்காகவே இந்த கொஸ்டின் பிளேஸ்மெண்ட் இருந்து நான் பார்த்துருக்கேன் மெயினா. லைக் வந்து ஃபர்ஸ்ட் சூர்யா சாரை வச்சு ஷெட்யூல் போனாங்க, அதுக்கப்புறம் சார் வந்தாரு உள்ள அப்படின்ற மாதிரி. பட் நீங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் அதுக்கு கொடுக்கணும்னா ஹவ் யூ அக்செப்டட் வணங்கான் அண்ட் ஹவ் யூ வென்ட் த்ரூ அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்க வேண்டிய அந்த எதுவுமே இல்லையே. பிகாஸ் பனகான் கேம் பாலா சார் அந்த ஸ்கிரிப்டாக எனக்கு வந்தது. இன்னைக்கு நம்ம அதை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஆஸ் எத்திக்கலாக நான் ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா பிகாஸ் we are all families, வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். சிவகுமார் சார் ஃபேமிலியாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், ஒரு பயங்கர க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் என்னை ஃபஸ்ட்டு அவருக்கு கால் பண்ண விஷயம், அவர் அதை சந்தோஷப்பட்ட விஷயம். ஸோ இதுதான். ஸோ மற்றபடி நான் வந்து இது அவர் பண்ண வேண்டிய படம் நான் மைண்டில் எடுத்துக்கவே இல்லை. பிகாஸ் அப்புறம் நம்ம பர்ஃபார்மே பண்ண முடியாதுங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அ ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட் ஃபார் மீ அப்படின்றது தான் மைண்ட் செட். அண்ட் பாலா சார் வாஸ் கான்ஃபிடென்ட், என் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சு தான் இந்த படத்தை கொடுக்குறேன். ஸோ எனக்கு இன்னும் பொறுப்பு ஜாஸ்தியாக இருந்தது. அதை நம்ம பாலா சாரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதை டெலிவர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஒரே குறிக்கோளாக இருந்தது. ஸோ எங்கேயுமே அந்த நெகட்டிவான விஷயம் எதுவுமே எனக்கு வரவே கிடையாது. அண்ட் தட்ஸ் வாட் இன்னைக்கு ஆடியன்ஸ் அதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். ஷூட்டிங் ஷெட்யூல் ஏதோ ஒரு இடத்துல கரெக்டாக தான் நீ சூஸ் பண்ணியிருக்க தம்பி, இது திஸ் இஸ் கோயிங் டு டேர் த ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபீல் பண்ணுவீங்களா? மேபி ஏதாவது ஒரு லுக்காக இருக்கலாம், இல்லை கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு க்ரௌட் அப்ரிசியேட் பண்ண விஷயமா ஒன்று இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல. அது எந்த ஒரு தருணம்? அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ், ஏன்னா முக்கால்வாசி எனக்கும் சிஸ்டருக்கும் நடக்கிறதெல்லாம் தனியாக எங்களுக்குள்ள தனியாக நடக்கிற சீன் தான். கிளைமேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா க்ரௌடு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் க்ரௌடு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் யாருமே எதிர்பார்க்க. ஏன்னா அங்கே போய் நான் ரிஹர்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், என்ன ஏது, நிறைய பேருக்கு கதை தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ
தங்கச்சியே ஒரு ஒரு- ஒரு அண்ணன் கூட்டிட்டு அந்த மாதிரி தானே ஒரு விஷயம். அண்ணன் அண்ணன் தங்கச்சி அப்படின்னு அவ்வளோதான் தெரியும். பட் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஒன்று நான் ஒன்று விஷயம் பண்ண உடனே எல்லாருமே உண்மையாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஐ வாஸ் கிரைங் இந்த சென்ஸ் வாய்ஸ் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்ததுல்ல, த எமோஷன் வாஸ் தேர். எல்லாருமே கண் கலங்கி கிளாப் பண்ணிட்டாங்க ஃபினிஷ் கட்டு சொன்ன உடனே. அப்போ தான் ஐ ரியலைஸ்ட் ஓகே திஸ் இதுதான் பாலா சார் எதிர்பார்த்தாரு. அது வந்து கரெக்டாக இந்த ரியாக்ஷன் தான் ஆடியன்ஸ்டேருந்து வரும் அப்படின்னு நினச்சேன். இன்னைக்கு அது நடக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தட் ஐ ஃபெல்ட் ஓகே கிவன், ஏன்னா அதுதான் கரெக்டான ஒரு தருணமாக எனக்கு தெரிஞ்சு. தட் இஸ் வி ஹவ் டன் சம்திங் இன் திஸ் ஃபிலிம் விச் வில் பி அப்ரிஷியேட்டட் எனக்கு தோணுச்சு. சூப்பர். இப்போ வந்து நீங்க ரீசெண்டா கூட ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல வந்துட்டு சொல்லியிருப்பீங்க, அஜித் சார் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனாலும் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இஃப் இஸ் டூயிங் குட். இப்போ 7th பிளேஸ்ல வந்து அவங்க நின்று இருக்காங்க. ஃபாலோ பண்றீங்களா அந்த ரேசஸ்லாம்? இப்போ ஐ எம் டோட்டலி பிஸி வித் த ஃபிலிம் ப்ரமோஷன் அண்ட் இது அண்ட் எல்லாரோட ஃபீட்பேக் இட்ஸ் ஆல் ஓவர்வெல்மிங். இதுலயே இருந்துட்டேன், நான் இன்னும் பார்க்கல. ஓகே, மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சார் as well. சூப்பர் சூப்பர். விக்டர் வந்துட்டு என்ன இருந்தால் அழுதத்துக்கும் தடம்ல அழுதத்துக்கும் இந்த கிளைமேக்ஸ்ல அழுதத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. வேர் ஹாஸ் வணங்கான் புட் யூ ஓவரால் உங்களோட ஜேர்னில நினைக்கிறீங்க? இட்ஸ் புட் மீ இன்டு அ பிகர் பிளேஸ் இன் மக்களோட மனசுல இன்னும் வேற ஒரு பெரிய இடத்துல என்ன வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கு. எனக்கு இருக்கு ஒரு நடிகனா. ஸோ ஐ திங்க் ஐ வில் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவங்கள. ஸோ அதுக்கான ஒரு பொறுமையாக எடுக்கிற முடிவுகள் தான் இனி எடுக்கிற முடிவுகள். ரொம்ப பொறுமையாக கரெக்டாக இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் அ வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. நாங்கள் வணங்கான் பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருக்கு. மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். தேங்க்ஸ் a lot. இன்னும் இந்த மாதிரி வெற்றி படங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. Taste Daily. Taste the Daily. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.